நாட்டரசன்புரம் என்ற நாட்டை மார்த்தண்டன் என்ற மன்னன் ஆண்டார். அவர் தனது நாட்டில் பல சிரமங்களுக்கு இடையே மிகப்பெரிய பூந்தோட்டம் ஒன்றை அமைத்தார். அதில் எல்லா வகையான பூச்செடிகளையும் வளர்த்தார். அந்த தோட்டத்தை கண்டால் மனம் அமைதியடையும், கவலைகள் மறந்து போகும். அப்படி ஒரு அற்புதமான தோட்டமாக அமைந்திருந்தது. அதை காண பல ராஜாக்களும் சிற்றரசர்களும் வருவர். இந்த அழகான தோட்டத்தின் நடுவே ஒரு சிறு கிழிந்த காய்ந்த ஓலைகளுடன் கூடிய குடிசை இருந்தது. தோட்டத்தின் அழகை ரசிக்கும் அனைவரும் இந்த குடிசையை பார்த்ததும் முகம் சுளிப்பர். இது ஏன் இங்கு உள்ளது என்று மன்னரிடம் கேட்பதற்கு அனைவருக்கும் பயம். ஆனால் ஒருமுறை பக்கத்து நாட்டு ராஜா மகிபாலன் இக்குடிசையை பார்த்து, மன்னா, ஏன் இவ்வளவு அழகான தோட்டத்தின் நடுவே இந்த சிறு குடிசை என கேட்டான். அப்பொழுது மன்னன் கூறினார், பல ஆண்டுகளுக்கு முன்னர் இந்த தோட்டத்தை உருவாக்க முயன்ற பொழுது ஒரு பெரிய பரப்பளவுடன் கூடிய இடம் எனக்கு தேவைப்பட்டது. இந்த இடம் சரியாக இருக்கும் என தோன்றியது. ஆனால் இந்த பெரிய இடத்திற்கு நடுவே இந்த குடிசையில் ஒரு பாட்டி இருந்தார். அவரிடம் குடிசையை காலி செய்ய சொன்னோம். ஆனால் அந்த பாட்டியோ, இது என் பாட்டன் பூட்டன் காலத்து இடம், இதை நான் காலி செய்ய முடியாது. நீங்கள் நினைத்தால் என்னை ஒரு நிமிடத்தில் கொன்றுவிட்டு இந்த இடத்தை அபகரிக்கலாம். ஆனால் அதற்கான தண்டனையை இறைவன் கொடுப்பான் என்று கூறி அழுதார். அவரது கண்ணீரில் இருந்த நியாயமும் பூர்வீக நினைவு சின்னத்தை காப்பாற்றிக் கொள்ளும் மனோ தைரியமும் என்னை பெரிதும் பாதித்தது. அதனால் அந்த பாட்டி இறந்த பிறகும் அவர் நினைவாக இந்த குடிசை இங்கேயே இருக்கிறது என்றார் மன்னர். பேரரசரின் பெருந்தன்மையையும் நல்ல பண்பையும் மகிபாலன் வியந்து பாராட்டினான். இக்கதையின் மூலம் நாம் அறிவது என்ன? மனிதர்களாகிய நாம் மற்றவர்களின் மன உணர்வுகளை மதிக்க வேண்டும். யாரையும் மனம் நோகச் செய்தல் தவறு. மன்னரின் பெருந்தன்மையான குணத்தை நீங்களும் கடைபிடிக்க வேண்டும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர். தேங்க்யூ.